வணக்கம் நண்பர்களே. மதுரையைச் சேர்ந்த ராஜேஷ் மீனா அப்படின்ற 2 தம்பதிக்கு ரொம்ப பிரம்மாண்டமான செலவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ராஜேஷும் வீட்டுக்கு ஒரே பையன், மீனாவும் ஒரே வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ 2 பேருமே ஒரே வாரிசு அப்படிங்கும்போது 2 பேர்த்தோட மேரேஜையும் ரொம்ப கிராண்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷோட அப்பா அம்மாவும் மீனாவோட அப்பா அம்மாவும் டிசைட் பண்ணி அதன் பிரகாரில் கரெக்டாக ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்ட செலவில் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஜாயின்ட் ஃபேமிலியோடு இருக்கிறதால அவங்களோட சந்தோஷம்லாம் கெட்டு போயிடும். அதனால் அவங்கள தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் சேர்ந்து ராஜேஷையும் மீனாவையும் ஒரு தனி வீட்டில் தங்க வைக்கிறாங்க. ஸோ செம்ம ஃப்ளாட், அது வீடும் பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நச்சின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு வராங்க. ஸோ ஒரு நாள் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு பந்தயம் நடக்குது. அதாவது ஒரு இது வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு போட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி முழுக்க நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சந்தோஷமான டைமில் யார் கதவை தட்டினாலும் நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி மீனா சொல்கிறா. அதே சேம் டைம் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரூம் அடைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷோட அப்பா வராரு. அப்பா வந்தோடனே காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் 2 பேருமே முழிச்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏஞ்சி போயிட்டு அந்த ஹோல் வழியாட்டி பார்க்குறாங்க வெளியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா ராஜேஷோட அப்பா நிற்கிறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான், யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க. சரி அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்ட்டாக போய் மறுபடியும் அவங்களோட ரூமில் இருந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷோட அப்பா காலிங் பெல் அடித்து பார்த்துட்டு சரி இவங்க இந்த மாதிரி டைமில் வெளில போயிட்டாங்களாட்டுக்கு, யாரும் இல்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம மீனாவோட அப்பா கதவை தட்டுறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாரும் தொந்தரவு கொடுக்குறது, ஒருவேளை உங்கள் அப்பா தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் மீனா கிட்ட மீனா ராஜேஷ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க எங்கள் அப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ தானே வந்துட்டு போனார் அப்படின்றாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஏஞ்சி அந்த ஹோல் வழியாட்டி பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பாவாக இருக்காங்க. ஸோ உடனே மீனா என்ன சொல்கிறா அப்படின்னா எதுவுமே பேசாமல் கண்ணை பார்க்குறாங்க. இப்போ 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. உடனே தன்னோட அப்பாவோட கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாளே, சரி மீனா நமக்காக இந்த பந்தயத்துக்காகலாம் எதுக்கு உங்கள் அப்பா வெளில வைக்கணும், கதவை திறந்து விடு, இதுக்காக என் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை துடைச்சி விட்டுட்டு கதவை திறந்து வாங்க மாமா உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறமா பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அமுச்சு விட்றாங்க. சரி இதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அதாவது முதல் 2 குழந்தையுமே பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறம் கடைசியாக 3ஆவது குழந்தை பொம்பளை பிள்ளையாக பிறக்குது. ஸோ அந்த பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாரு. எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, அதுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்குறாரு. அந்த பார்ட்டிக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடம்பரமான செலவு வச்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு பயங்கரமாக செலவு பண்ணுறாப்புல. ஸோ அப்போ பார்ட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் 2 பேரும் தனியாக தான் இருக்காங்க. அப்போது அந்த மனைவி கேட்குறாங்க மீனா, என்னங்க நமக்கு 2 பசங்க பிறந்தாங்க, 2 பசங்க பிறந்தப்பையும் கூட நீங்கள் இந்தளவுக்கு செலவு பண்ணவே இல்லை, பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே இந்தளவுக்கு செலவு பண்ணுறீங்களே, என்னத்துக்கு காரணம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாராம். அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா? எனக்காக தன்னோட புருஷன் கூட இருந்தாலும் கதவை திறக்கிறதுக்காக ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு, அதுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாராம். இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே தாரையை ஊற்றுச்சான். அப்போ தான் சொல்லி புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களாம். சாரிங்க, அன்னைக்கு நம்ம பந்தயம் போட்டு உங்கள் அப்பா வந்தோடனே கதவை நான் திறக்கல, எங்கள் அப்பா வந்தோடனே நான் திறந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களாம். ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, பொம்பளை பிள்ளையை கொள்கிற இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க கிரேட். இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள அதிகமாக பெற்றுக்கணும், வளர்க்கணும், ஆசைப்படுங்க. அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது. சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.